Welcome to all. So UGTRV Maxல யூனிட் 4ல வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரியஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற யூனிட் தான் பார்க்க போறோம். யூனிட் 4 இதில் என்ன யூனிட்ல பார்க்க போறோம்னா வெக்டார் கால்குலஸ். என்ன டாபிக்னா வெக்டார் கால்குலஸ்ன்ற டாபிக்ல பார்க்குறோம். ஸோ இதில் பேசிக்காக ஒரு சில ரிசல்ட் எல்லாமே நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம், பேசிக் ரிசல்ட்டு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெக்டார் கால்குலஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டின்னு படிப்போம். ஒன்று ஸ்கேலார் படிப்போம், ஸ்கேலார். இன்னொன்று வந்துட்டு வெக்டார். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேலார்னு சொல்லுவோம். டைரக்ஷன் இருக்காது, சரிங்களா? ஸோ வெக்டார் குவான்டிட்டிஷனில் மேக்னிடியூடும் இருக்கும் அண்டு டைரக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வெக்டார் கால்குலஸில் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னான்னு தெரியணும். ஸோ அப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து வெக்டார் அல்ஜிப்ரா. இந்த வெக்டார் அல்ஜிப்ராவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெக்டார் அல்ஜிப்ரா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஜேகே இதெல்லாம் பற்றி படிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஐஜேகே அப்படின்னா இது எல்லாத்தையும் யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். யூனிட் வெக்டார்ஸ். ஸோ இதெல்லாமே யூனிட் வெக்டார்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ், ஓஒய், ஓஇசட். ஸோ இது எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டர்ஸ்னு சொல்லுவோம். கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாமே கோஆர்டினேட்ஸ், சரிங்களா? இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ கோஆர்டினேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பொசிஷன்ஸை பற்றி படிச்சிருப்போம். பொசிஷன்ஸ் என்ன படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, பொசிஷன்னா ஸோ ஓபி வெக்டார் இல்லை ஆர் வெக்டார்னு பார்த்துருப்போம். ஸோ ஆர் வெக்டார்னா எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், மாடுலஸ். மாடுலஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மாடுலஸ்ன்றது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஆர் வெக்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் வந்துடும். எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் வந்துடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே தெளிவாக இருக்கணும். ஸ்கேலார்னா என்ன, மேக்னிடியூட் மட்டும் வரும். அதே மாதிரி வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் இருக்கும். வெக்டார் அல்ஜிப்ரா எதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஐஜேகே இது எல்லாமே யூனிட் வெக்டார்ஸ் சொல்லுவோம். ஓஎக்ஸ், ஓஒய், ஓஇசட் இது எல்லாமே கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். பொசிஷன் வெக்டார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு படிச்சிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கே ஆர் வெக்டார் பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கணும், ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதே இதே மாடல் எடுத்தோம்னா அது மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் படிச்சிருப்போம். ஸ்கேலார் யூஜிலே படிச்சிருப்போம். ஸ்கேலார் ரெண்டு ஸ்கேலாரை எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது, ஸ்கேலார் ப்ராடக்ட். ஆர் இதே எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ரெண்டு ஸ்கேலாரை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏபி காஸ் தீட்டா. ஸோ இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட். ரெண்டு ஸ்கேலார் வேல்யூ வந்து எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னென்ன கண்டிஷன்லாம் நம்ம படிச்சிருப்போம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டாட் பி இருக்குது அப்படின்னா பி டாட் ஏ கம்யூட்டேட்டிவ். ஸோ இப்படி இருக்கலாம். செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ டாட் ஏ சேம் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்னு சொல்லிடலாம் இதை. தேர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. ஃபோர்த் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 0வாக இருக்கும், பி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் நமக்கு ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் வரும், சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் வெக்டார் சொல்லுவோம். இதுதான் நம்ம பெர்பெண்டிகுலர் வெக்டார், சரிங்களா? பெர்பெண்டிகுலர் வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக் தான் எல்லாமே. ஸோ ஏ டாட் பி பிளஸ் சி 3 ஸ்கேலார் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி. ஸோ இந்த மாதிரி படிச்சுருந்துருப்போம். அடுத்த சிக்ஸ்த் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். ஐஜேகே 2 வெக்டார்ஸை ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ ஐ இன்ட்டு ஐ வெக்டார், ஐ வெக்டார் இன்னொரு ஐ வெக்டார், ஐ வெக்டார் ஐ வெக்டார் இருந்தாலும் சரி, ஜே வெக்டார் சேமா, சரிங்களா, கே வெக்டார் இந்த மாதிரி சேம் வெக்டார்ஸ் இருந்தால், சேம் வெக்டார்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு வேல்யூ 1 வரும். அதான் நம்ம வச்சுங்க. டாட் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ டாட் ப்ராடக்ட்ல வெக்டார்ஸ் நீங்க வெக்டார் ஐ ஜே கே சேமா இருக்கு அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ 1 இருக்கும். சப்போஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஐ இன்ட்டு ஜே இன்ட்டு கே, ஐ இன்ட்டு கே இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு, மாறி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னா அப்போ அதோட வேல்யூ 0. ஐஜே ஜேகே கேஐ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அது 0. இந்த கண்டிஷன் வந்து ஒன்லி டாட் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன வரும் அப்படின்றத நம்ம அங்கே சொல்லலாம். இங்கே வித்தியாசத்துக்காக தெரிஞ்சுக்கிங்க. ஐ கிராஸ் ஐ இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும், ஜே கிராஸ் ஜே இல்லை கே கிராஸ் கே, ஸோ இந்த மாதிரி வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா, இது 0வா இருக்கும். ஸோ சேமா இருந்தா 0வா இருக்கும். இங்க சேமா இருந்தா டாட் ப்ராடக்ட்ல 1, கிராஸ் ப்ராடக்ட்ல சேமா இருந்தா 0. சரிங்களா, இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்டா இருந்தா 1 வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி 1 வரும். சரிங்களா, ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல பார்க்க வேண்டியது. இன்னும் ரிசல்ட் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 7th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம். 8th ரிசல்ட், சரிங்களா, 8th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2 வெக்டாரை எடுத்துக்கிட்டு நம்ம மல்டிப்ளை பண்றது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ A1 ஐ வெக்டார் பிளஸ் A2 ஜே வெக்டார் பிளஸ் A3 கே வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, B1 ஐ வெக்டார் பிளஸ் B2 ஜே வெக்டார் பிளஸ் B3 கே வெக்டார். ஸோ இது டாட் ப்ராடக்ட்ல பண்றோம் அப்படின்னா, டாட் ப்ராடக்ட்ல பண்ணும்போது A1 B1 பிளஸ் A2 B2 பிளஸ் A3 B3. ஸோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு 2 வேல்யூ கொடுத்துட்டு அது வெக்டார்ல டாட் ப்ராடக்ட்ல ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே போடலாம். ஸோ அதனால அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இந்த ஐஜேகே இதெல்லாமே இது வராது. ஏன்னா ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஐ கிராஸ் ஜே வரும். டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து நமக்கு 0, சாரி ஐ ஈக்குவலா இருக்கும்போது வேல்யூ 1 ஆயிடும். ஸோ அதனால அந்த ஐஜேகே இதெல்லாம் வராது. அப்போ ஏ டாட் ப்ராடக்ட்ல பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் டாட் ப்ராடக்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட். நம்ம எக்ஸாம்பிள் பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். முன்ன ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். அதே மாதிரி இது வந்துட்டு வெக்டார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா, வெக்டார் ப்ராடக்ட் இருந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி என்ன சொல்லுவோம், அங்கே வந்துட்டு ஏபி சைன் டி காஸ் டீட்டான்னு சொன்னோம் இல்லைங்களா, இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா என் கேப். ஓகே, இதில் என்னென்ன ரிசல்ட் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, கிராஸ் ப்ராடக்ட்ல சேமா இருந்துச்சுன்னா வேல்யூ 0, டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா வேல்யூ 1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது அந்த கண்டிஷன் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் தான். அதே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா, சாரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த வேல்யூ வரலையோ அது வரும். அதுல வந்துட்டு 1 வந்துடும். இங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, இப்போ ஐ இன்ட்டு ஜே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கே வரும். சரிங்களா, அந்த மாதிரி ஜே இன்ட்டு கே பண்ணும்போது ஐ வரும். சரிங்களா, அது கொஞ்சம் மாத்திக்கங்க. அடுத்தது கே இன்ட்டு ஜே பண்ணீங்கன்னா ஐ வரும். சரிங்களா, கே இன்ட்டு ஐ பண்ணும்போது ஜே வரும். இந்த மாதிரி ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. இதுல வந்துட்டு ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து பண்ணாங்கன்னா எப்படி, நம்ம இங்க கொடுத்தோம் இல்லைங்களா, ஏ வெக்டார்ன்றது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஏ வெக்டார்ன்றத A1 ஐ வெக்டார் பிளஸ் A2 ஜே வெக்டார் பிளஸ் A3 கே வெக்டார். அதே மாதிரி பின்றது வந்து பாத்தீங்கன்னா பி வெக்டார்ன்றத B1 ஐ வெக்டார் பிளஸ் B2 ஜே வெக்டார் பிளஸ் B3 கே வெக்டார்.
ஸோ இதை கிராஸ் ப்ராடக்ட்ல எப்படி பண்றோம் அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ அப்போ வெக்டார் ஃபார்முக்கு இருக்கும்போது மாடுலஸ் எழுதிக்கணும் ஐ ஜே கே கிராஸ் ப்ராடக்ட்ல. ஸோ A1 B1 சாரி A1 A2 A3 B1 B2 B3 சரிங்களா. இதை வச்சு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி பற்றி பார்த்துருக்கோம். வெக்டார் குவான்டிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன். வெக்டார் அல்ஜிப்ராவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பொசிஷன் வெக்டார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொசிஷன் வெக்டார். நெக்ஸ்ட் மாடுலஸ் பற்றி சொன்னோம். அப்புறம் ஸ்கேலார் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வெக்டார் ப்ராடக்ட்டை பற்றி இருக்கும். ஸோ இதெல்லாமே பேசிக் வெக்டார் கால்குலஸில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று படிப்போம் சரிங்களா. வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். ஸோ வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்ல இதை டெல்லுன்னு சொல்லுவோம், மறந்துடக்கூடாது. டெல் அப்படின்றதான் வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். டெல் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இந்த டெல்லை பற்றி முன்னாடி வீடியோவிலே நான் போட்டிருப்பேன். டெல் ஈக்குவல் டு ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட் சரிங்களா. ஸோ இதில் கிராடியன்ட் பற்றி படிப்போம். ஃபர்ஸ்ட் கிராடியன்ட். ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். இதை வச்சு நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பை கொடுத்துருக்காங்க கிவன்னா. இப்போ டோ பை ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராடியன்ட் கண்டுபிடிக்கணும். டோ பை எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸை கொடுத்துருக்கிற பை வேல்யூவை எக்ஸை பொறுத்து இந்த டெல்ல போட்டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டியது தான் சரிங்களா. ஸோ அப்போ ஐ ஃபஸ்ட் ஐ, அப்போ டோ பை டோ எக்ஸ் வந்துடுங்களா. ப்ளஸ் ஜே வெக்டார் ஐ வெக்டார் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் வந்துடும். ப்ளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட் வந்துடும் சரிங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம கிராடியன்ட் சொல்லுவோம். இது வந்து கிராடு பைன்னு கூட எழுதலாம் சரிங்களா, மறந்துடக்கூடாது. கிராட் பை இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ கிராடுனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெல்லுனா நான் தெரிஞ்சுக்கணும். டெல்லு மறந்துடக்கூடாது. டெல்லுன்றது ஐ வெக்டார் ஈக்குவல் டு டெல் ஈக்குவல் டு ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் டோ பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட். இதில் அடுத்து அதை வச்சு தான் நம்ம கிராடியன்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பை எக்ஸ் ஒய் இசட்டு. ஸோ எக்ஸ் ஒய் இசட்டை வந்து டெல் பையில் போட்டு பையை எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணணும், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ கெட் இட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதை பார்ப்போம். முன்னாடி பார்த்ததுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எஃப் கமா ஜி அப்படின்னு 2 ஸ்கேலார் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலார் பாயிண்ட்ஸ் சரிங்களா. 2 ஸ்கேலார் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதை யூஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண போறோம்னா டெல் சரிங்களா. டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டெல் யூஸ் பண்ணி எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் ஜி இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது டெல் எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஜி ஓகேங்களா. இப்படி சொல்லலாம். இல்லை இது இப்படி சொல்லலை, இன்னொன்று இந்த டெல்லுக்கு பதில் தான் சொல்லியிருக்கோம் இந்த கிரேட் பைன்னு சொல்லுவீங்களா. ஸோ அதுக்கு பதில் எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் ஜின்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே கிரேட் ஆஃப் எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் கிரேட் ஆஃப் ஜி இப்படி சொல்லிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் டெல் அங்கே ப்ளஸ் மைனஸ் ஒன்னா இங்கே எஃப்ஜி. டெல் எஃப்ஜின்னு சொல்லும் போது எஃப் இன்ட்டு டெல் ஜி வரலாம் ப்ளஸ் ஜி இன்ட்டு டெல் எஃப் இல்லையா. அப்படியே கிராடியன்ட்ல சொல்லும் போது கிராடியன்ட் எஃப் ஜி ஈக்குவல் டு ஓகே ஓகே. இப்போ கிராடியன்ட் இது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப் கிரேட் ஆஃப் ஜி
ப்ளஸ் ஜி கிரேட் ஆஃப் எஃப்னு இதெல்லாம். சரிங்களா, மறந்துடக்கூடாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். ஸோ அதே டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் கொடுக்குறாங்க. டெல் எஃப் பை ஜியில் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஸோ ஜி டெல் எஃப் மைனஸ் எஃப் டெல் ஜி பை ஜி ஸ்கொயர் யூ பை வி மெத்தடில் போடுற மாதிரி தான். ஜி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சரிங்களா, டிவிஷன் டினாமினேட்டர் இருக்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இல்லை நம்ம அதை கிரேடன்ட்ல எழுதினோம்னா கிரேடு எஃப் பை ஜி ஈக்குவல் டு ஜி கிரேட் எஃப்னு இதெல்லாம் மைனஸ் எஃப் கிரேட் ஆஃப் ஜின்னு இதெல்லாம் பை ஜி ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி வேல்யூன்றதை நம்ம பார்ப்போம் எல்லாமே. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா பை கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட்டு ஃபைண்டு டெல் பை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஒய் இசட்டு. டெல் பை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ ஐ வெக்டார் டோ பை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் டோ பை பை டோ இசட். இதை ஃபைன் பண்ணோம்னாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பண்ணி பாருங்கள். டோ பை பை டோ எக்ஸு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் பண்ணி பார்க்கலாம் தனித்தனியாக. அப்போது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்று ஆகிடும், ஒய் இசட்டு டோ பை பை டோ ஒய்ஏ. நெக்ஸ்ட் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போது ஒய் ஒன்று ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் இசட்டு டோ பை பை டோ இசட்டு. இப்போ இசட் ஒன்று ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஒய் வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நம்ம டெல் பையில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டெல் பையில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ ஐ வெக்டார் அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒய் இசட்டு எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் டோ பை பை டோயோட எக்ஸ் இசட்டு ப்ளஸ் கே வெக்டார் டோ பை பை டோ இசட்டோட வேல்யூ எக்ஸ் ஒய். சரிங்களா, ஸோ அப்போது டெல் பை ஈக்குவல் டு ஒய் இசட் ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் இசட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கே வெக்டார். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்லுதுன்னா எக்ஸாம்பிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். இல்லை எக்ஸாம்பிள் 2 போட்டுடலாம். பை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 1 சாரி -1. இது -1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென் ஃபைண்ட் கிரேட் ஆஃப் பை அட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,0,0ன்ற பாயிண்ட்ல ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்துருக்கிற கிவன் என்ன எடுத்துறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் -1. ஸோ அட் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,0,0. ஸோ இதில் டெல் பை ஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிரேட் கண்டுபிடிக்கணும்னா டெல் பை ஃபைன் பண்ணோம். டெல் பை டோ பை பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே வெக்டார் டோ பை பை டோ ஒய் பிளஸ் கே வெக்டார் டோ பை பை டோ இசட். ஸோ இதில் ஒவ்வொன்றதான் ஃபைன் பண்ணி பாருங்க. டோ பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x மட்டும்தான் வரும், ரிமைனிங் டேர்மில் எக்ஸ் இல்லை, அப்போ எல்லாமே 0 ஆகிடும். அதே மாதிரி டோ பை பை டோ ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஒய் டேர்ம் மட்டும் 1 தான் வரும். ஸோ 1 ரிமைனிங் டைம்லாம் 0 ஆகிடும். ஸோ டோ பை பை டோ இசட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ -1 வந்துடும். சரிங்களா, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டெல் பை ஈக்குவல் டு ஐ வெக்டார் 2x ஐ வெக்டார் பிளஸ் 1 இன்ட்டு ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். அட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்க எழுதுங்க.
கிரேட் ஆஃப் பை அட் த பாயிண்ட் வந்து 1,0,0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் டெல் பையில் சப்ஸ்டிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் பை வந்துட்டு ஓகே இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2xக்கு மட்டும்தான் ஒன்று வரும். ஸோ அப்போ 2y வந்துடும். ரிமைனிங் வேல்யூ அப்படியே வந்துடும் 2y ப்ளஸ் ஜே. ஏன்னா ஒய் இல்லை, மைனஸ் கே, இசட்டும் இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் வந்துடும்.